லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கொஷின்ஸோட ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி, நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட். அடோலசீர் அப்படிங்கிற வேர்ட் எந்த லாங்குவேஜ்லேருந்து டரைவ் பண்ணப்பட்டது? லத்தீன் மொழியிலேருந்து, லாட்டின்லேருந்து டரைவ் பண்ணப்பட்டது. அண்ட் அதனோட அர்த்தம் என்னென்னா வளர்ச்சி, க்ரோத். பீரியட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்டார்ம், புயலடிக்கும் பருவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸ். அண்ட் அப்படி சொன்னவர் யார் அப்படின்னா ஸ்டான்லி ஹால். கேங் ஏஜ் அப்படின்னு அழைக்கப்படுற பருவம் குழந்தை பருவம், சைல்ட்ஹுட். அதாவது 5 to 12 இயர்ஸ் வரைக்கும் உள்ள பருவம் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறோம். பியர் குரூப் டாமினேஷன், ஒப்பார் குழு மீதான ஈடுபாடு எந்த ஸ்டேஜில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம், அது ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸ், குமர பருவம். பெயின் பனிஷ்மெண்ட் ஆர் பெயின் ப்ளஷர், அந்த பேசிஸில் மாரல் வேல்யூஸை லேர்ன் பண்ணக்கூடிய பருவம் எது? பீரியட் ஆஃப் இன்ஃபான்சி, 0 to 5 இயர்ஸ் வரைக்கும் உள்ள பீரியட் இருக்கு இல்லையா, அதுதான். பிரெயின் செல்ஸ் எப்போ 100% க்ரோத் அட்டைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம், அது ப்ரீநேட்டல் ஸ்டேஜில், அதாவது பிறப்பதற்கு முந்தைய பருவத்திலே 100% பிரெயினோட செல்ஸ் டெவலப் ஆகிடுது. குழந்தை பிறக்கும் போதே பிரெயின் செல்ஸ் எல்லாமே 100% இருக்கும். ஏஜ் ஆஃப் செல்ஃப் டெக்கரேஷன், தன்னைத்தானே அலங்கரித்து கொள்ளும் பருவம் எது? அது ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸ், குமர பருவம். டுவார்ஃப் சில்ட்ரன், ஒரு குள்ளத்தன்மையுடைய குழந்தையானது கேன் இட் ஸ்கோர் 100% மார்க்ஸ், அதாவது 100% மதிப்பெண் கணிதத்தில் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. கட்டாயமாக எடுக்க முடியும். ஏன்னா போத் growth and development are independent of each other. growthம் டெவலப்மெண்ட்டும் ஒன்று சார்ந்தது கிடையாது. growth இல்லாமல் டெவலப்மெண்ட் நடக்கும், டெவலப்மெண்ட் இல்லாமல் growth நடக்கும். ஸோ அங்கே ஃபிசிக்கல் growth இல்லைன்னா கூட குலத்தன்மையுடைய குழந்தைங்களுக்கு இன்டெலெக்சுவல் growth நடக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. அதனால it is possible. Who classified human developmental stages into 10? மனித வளர்ச்சி பருவத்தை 10 படிநிலைகளாக பிரித்தவர் யார்? ஹர்லாக். ஒரு பேர் ஹர்லாக். ரேகிங், ஸ்ட்ரைக், அப்புறம் தேவையில்லாத அன்ஹெல்தி ஹேபிட்ஸில் ஈடுபடக்கூடிய பியர் குரூப் இருக்கு இல்லையா, அது எந்த வகையான பியர் குரூப்? டெஸ்ட்ரக்டிவ் பியர் குரூப். 2 பர்சன்ஸ்க்கு இடையில் அவங்களோட இன்டெலிஜென்ஸில் 60% யூனிஃபார்மிட்டி இருக்குன்னா அவங்க 2 பேருக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்க 2 பேரும் ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ், அதாவது இருக்கரு ரெட்டையர்களுக்கு 60% இன்டெலிஜென்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் ஒருவேளை அவங்க ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தாங்கன்னா, ஒரு கரு ரெட்டையராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 90% இன்டெலிஜென்ஸ் சிமிலராக இருக்கும். 23rd பேர் குரோமோசோமை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு ஒரு கொஷின் இருந்தது. அதாவது 23வது ஜோடி பால் நிர்ணயம் செய்யும் குரோமோசோமினுடைய பெயர் என்ன? அதனுடைய பெயர் வந்து அல்லோசோம்ஸ். அடுத்தது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ், நவீன மரபியலின் தந்தையார் கிரிகர் ஜோஹன் மெண்டல். அவர் தான் நவீன மரபியலின் தந்தை. கிவ் மீ a dozen of children, I'll make them what you want them to be அப்படின்னு சொன்னார் இல்லையா. எனக்கு ஒரு டசன் குழந்தைங்களை கொடுங்க, நீங்கள் என்ன வாங்கணும்னு அவங்கள நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஆக்கி காமிக்கிறேன் அப்படின்னு. அந்த என்ரோமெண்டலிஸ்டோட பேர் வாட்சன். அப்புறம் ஒரு ஃபார்முலா இருந்ததில்ல, டெவலப்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெரிடிட்டி இன்டு என்விரான்மெண்ட். மேம்பாடு இஸ் ஈக்குவல் டு மரபு பெருக்கல் சூழல். இப்போ சைக்காலஜியோட டெஃபினிஷன், சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர், மனித நடத்தையை பற்றிய அறிவியல். ஒரு நியூபார்ன் பேபியோடைய இன்டெலெக்சுவல் லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நில், அதாவது 0% தான் இருக்கும். எந்த ஸ்டேஜில் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் ரொம்ப வேகமாக நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அது சைல்ட்ஹுட். அதே சமயத்தில் எந்த ஸ்டேஜில் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் பீக், அதனோட மேக்ஸிமம் அட்டைன் பண்ணுது அப்படின்னு கேட்டால் அது இந்த ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸ். ஒரு ஸ்டேஜில் சில்ட்ரனோட எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸும் ஓவர்ட்டாக இருக்கும். அதாவது அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் வெளிப்படையாக பார்க்க முடியும், அவங்களால அவங்களோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதாவது மறைக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபான்சி, மழலை பருவம். 0 to 5 இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ். இப்போது கரெக்டாக ஃபர்ஸ்ட்டு வீடியோலேருந்து ஃபாலோ பண்ணால் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அதை நம்ம ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணியிருக்கோமா புரிஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு கொஷின்ஸும் கேட்டு
அதுக்கான ஆன்சர்ஸையும் இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லத்தையும் கவர் பண்ணவங்களுக்கு ஒரு வேளை இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். ஐ வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் யூனிட்.